ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகர் போத்தீஸ்க்கு தான். போத்தீஸ் வந்து டி நகரில் 2 இருக்குது. ஒன்று போத்தீஸ், இன்னொன்று வந்து போத்தீஸ் பொட்டிக். பட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது போத்தீஸ். இந்த போத்தீஸ் தான் பல வருஷமாக வந்து இருக்குது, என்னோட சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பொங்கலுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் என்னன்னு சொல்லி நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டுற எல்லா சாரீஸ்க்குமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ப்ரைஸையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வீடியோலையுமே வந்து ப்ரைஸ் காமிக்கிறேன், ப்ரைஸ் டேக்லாம். பட் அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால வீடியோவில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த போத்தீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் செக்ஷன் ஃபுல்லாகவே சாரீஸ் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சாரீ பிடிச்சிருக்குன்னு அங்கே வாங்கிடாம ஒரு தடவை ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் அடித்து பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேறு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன சாரீஸ்லலாம் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கங்கே டிஸ்பிளேல போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே ஒரு தடவை பார்த்துட்டோன்னா நம்ம ஃபைனலாக வந்து இந்த மாதிரி சாரீ தான் வாங்கலாம், இதில் வாங்கினா நமக்கு ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கே வந்து தெரியும். அதே மாதிரி இப்போது டிஸ்கவுண்டட் சாரீஸ்னே சொல்லி போத்தீஸில் ஒரு செக்ஷனே வந்து வச்சுருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு 20லேருந்து 50% வந்து ஃப்ளாட் ஆஃபர் போட்டிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஓவர் க்ரௌடடாக இருக்கிறதுனால. நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது எல்லாமே நார்மலான கலெக்ஷன்ஸ், பொங்கலுக்காக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து ஆஃபர் சாரீஸ்லாம் கிடையாது. ஒரு சில இதில் மட்டும் ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். அந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இந்த சைடு வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி வந்து வச்சு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. இது மாதிரி மெட்டீரியல் வந்து ஜிம்மி ஜூ சாரீஸ்லலாம் வந்து இருக்குது, சேம் பேட்டர்ன். அதுவுமே இப்போ வந்து ட்ரெண்டிங்கில தான் இருக்குது. பட் அதுவுமே நான் வச்சுருக்கேன். ஆனால் அந்த சாரீஸை விட இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட மெட்டீரியல் வந்து ஷிஃபானா. ஆனால் ஸ்டோன்ஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் லாங் ரன்க்கு வரணும்னா நம்ம மிஷின் வாஷ் பண்ணோன்னா அது கீழே அவ்வளோ சீக்கிரமாக விழுந்துடும். இதுவே நம்ம ஜஸ்ட்டு ஷாம்பூ வாஷ் பண்ணி மைல்டாக சும்மா அதை கும்மி மட்டும் நம்ம போட்டோன்னா குறைஞ்சது 5 to 7 இயர்ஸ் ஆச்சு வரும். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் விழாது. 1, 2 விழ தான் செய்யும். பட் அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மிஷினில் போயிட்டோம்னா கொத்து கொத்தா வந்து விழுந்துரும், காசும் வேஸ்ட் ஆகிடும். பொங்கல்ன்றதே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான பண்டிகை. ஸோ நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு பார்டர் வச்ச மாதிரியான சாரீஸ் தான் வியர் பண்ண ஆசைப்படுவோம். அந்த டைம்லலாம் நான் குழந்தையா இருக்கும்போதெல்லாம் பொங்கல் வந்து ரொம்பவே ரேராக தான் கொண்டாடுவாங்க. ஒரு சில வீட்டில் தான் வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க, இந்த மாதிரி புது ட்ரெஸ்லாம் எடுத்து. பொங்கல் பானை வச்சு சாமி கும்பிடுறது அதெல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. பட் புது ட்ரெஸ் எடுக்கிறது வந்து கம்பல்சரி மேண்டேட்டரிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. தீபாவளி மட்டும் தான் எல்லாருமே ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போது சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் எல்லா பண்டிகைகளையுமே நம்ம வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். கிறிஸ்டின்ஸாக இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்து தீபாவளிஸ்க்குமே புது ட்ரெஸ்லாம் எடுத்து வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் வந்து பட்டாசுலாம் வாங்கி செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹிந்துஸுமே கிறிஸ்மஸ் டைம்லலாம் ட்ரீ எல்லாம் வாங்கி வச்சு அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸுமே வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ வந்து ரிலீஜியன்லாம் முக்கியம் கிடையாது. எல்லாருமே வந்து எல்லா பண்டிகையுமே கொண்டாடலாம். நல்லா எல்லா புகழுமே வந்து சோஷியல் மீடியாக்கே. எப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் நல்லா ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சதோ, அப்போலாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் கொண்டாடுறதுமே நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்டிகையை வந்து எல்லாரும் கொண்டாடுறது யாருக்கு லாபமோ இல்லையோ, கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் பயங்கரமா லாபம் சொல்லலாம். நீங்க யார் வேணா எத வேணாலும் கொண்டாடுங்கப்பா, ஆனா கடைக்கு மட்டும் வந்து ப்ராடக்ட்ட வாங்கிடுங்கப்பா. இந்த மாதிரி மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ டி நகர் போத்தீஸ் பொறுத்தவரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோல பார்த்துட்ருக்கோம், என்னென்ன மாரிலாம் இருக்குன்னு சொல்லி. ஒரு சில சாரீஸ்லாம் பயங்கரமா கிராண்டா இருக்கு, பெரிய பெரிய பார்டர்லாம் வச்சு. அதோட ப்ரைஸ்லாம் ஆனா 1200 இந்த மாரி ரேஞ்சஸ்லயே வந்து சூப்பரா இருக்கு. நம்ம இன்ஸ்டால பார்த்துட்ருக்க சாரீஸ், யூடியூப்ல பார்த்துட்ருக்க சாரீஸுமே ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் இங்க போத்தீஸ்ல வந்து பார்த்தேன். சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தான். பட் இங்க என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க டைரக்ட்டாவே டச் பண்ணி, ஃபீல் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நீங்க ஏன்பா இன்ஸ்டாலலாம் வாங்குறீங்க? டைரக்ட்டா கடைகள்ல போய் வாங்கலாம்ல அப்படின்லாம் சொல்லி போடுறீங்கல்ல. ஸோ மோஸ்ட்டா உங்களுக்கு டச் பண்ணி தான் வாங்கணும்னா, இந்த மாரி பெரிய மாரி கடைகளுக்குமே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ இவங்களுமே வந்து அப்டேட்டடா இருக்காங்க. சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்க சாரீஸ்லாம் இவங்களுமே வாங்கி கிளையண்ட்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்றாங்க. ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்றேன். எங்க அம்மாவ பொறுத்தவரைக்கும் எனக்கு ஏதாவது பர்சனலா ட்ரெஸ் வாங்கணும்னா, இந்த மாரி ஃபெஸ்டிவ் டைம்லலாம் வாங்கணும்னு நெனச்சாங்கன்னா,
அவங்களுக்கு தெரிஞ்ச 2டே 2 கடை தான். ஒண்ணு போத்தீஸ் அப்படி இல்லன்னா சென்னை சில்க்ஸ். அவங்க வந்து ஏரியால இருக்கவங்க கிட்ட வாங்கிப்பாங்க. இந்த இஎம்ஐ ஸ்கீம்லாம் இருக்கும்ல, அங்கலாம் வாங்கிப்பாங்க. இல்லன்னா இந்த சேடு பசங்கலாம் வந்து ஸ்ட்ரீட்ல வந்து குடுப்பாங்க. 200, 300 இந்த மாரி ரேஞ்சஸ்ல அதெல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து எனக்கு வாங்கணும்னா, கொஞ்சம் ஒஸ்தியான கடையில போய் வாங்குனா தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால அவங்க எப்பவுமே தீபாவளியா இருக்கட்டும், பொங்கல், பிறந்த நாள், நியூ இயர் எது எனக்கு ட்ரெஸ் வாங்குனாலுமே, டைரக்ட்டா அங்கருந்து பஸ்ஸ புடிச்சு டி நகர் கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுவும் குறிப்பா ஒண்ணு போத்தீஸ் அப்படி இல்லன்னா சென்னை சில்க்ஸ் தான். எங்க அம்மாவோட காத்து வந்து எனக்கு அடிச்சுச்சா என்னன்னு தெரியாது. நானுமே வந்து காலேஜ் படிக்கும்போதெல்லாம் 80% வந்து நான் வியர் பண்ண குர்த்தி செட்ஸ் எல்லாமே போத்தீஸ் பொட்டிக்ல வாங்குனது. எனக்கு போத்தீஸ விட போத்தீஸ் பொட்டிக் வந்து அப்போலாம் ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜுமே நான் வந்து ஷாப்பிங்லாம் போலான்னு எங்க ஹஸ்பண்ட் சொன்னாருன்னா, நான் டைரக்ட்டா போத்தீஸ் பொட்டிக் தான் போலான்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து எனக்கு போத்தீஸ் பொட்டிக்கா தான் இருக்கும். அது ரெகுலரா போய் நம்ம பழக்கம் பண்ணிட்டோம்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து அங்க தான் போகும். அப்புறம் ஒரு 2, 3 வருஷம் போக, போக என் ஹஸ்பண்ட் வந்து, "உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப கடைக்கு கூப்பிட்டாலும் நீ எப்ப பாரு போத்தீஸ் பொட்டிக், போத்தீஸ் பொட்டிக்ன்னு சொல்ற. உனக்கு என்ன அங்க ஓசில தராங்களா? இல்ல ஃப்ரீயா தராங்களா?" இந்த மாரிலாம் வந்து என்ன கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாரு. போக, போக வந்து நானுமே ஏரியால இருக்கிறதுக்கோ, இல்ல வேற இன்ஸ்டா, யூடியூப்லலாம் ஃபேமஸா இருக்க கடைங்களுமே வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா உண்மைய வந்து ஒத்துக்கணும். ஆஃப்டர் கொரோனா தான் நமக்கு வந்து சோசியல் மீடியா வந்து பயங்கரமா பூம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த சோசியல் மீடியாக்கும், அதுக்கப்புறமா சோசியல் மீடியால நடக்கிற பிசினஸ்க்குமே வந்து ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ குட்டி குட்டியா எக்ஸாம்பிள் ஒரு 50,000 1,00,000 வச்சிருக்கவங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சாலே, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சோசியல் மீடியால வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க சேல்ஸ் எல்லாமே. என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா எவ்ளோ பேரால ஒரு கடை எடுத்து அதுக்கு ரென்ட்டு, டெபாசிட் அமௌண்ட்டு இதெல்லாமே நம்ம பே பண்ணணும். ப்ளஸ் நமக்கு அந்த இன்டீரியரே இப்போ வந்து ஒரு அமௌண்ட் பெருசா ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10,00,000, 15,00,000, 20,00,000 இதெல்லாம் தேவைப்படும். ஆனா நம்ம வீட்லேருந்து சேல் பண்ணோம்னா 50,000, 1,00,000 இருந்தாலே போதும் நம்ம சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் உங்க ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா, அது குட்டியோ, பெருசோ சீக்கிரமா ரீச் ஆயிடும். மெட்டீரியலுமே நல்லா இருக்கணும். அது எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலுமே சரி, அதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சுன்னா, மக்கள் கண்டிப்பா உங்கள நம்பி வாங்குவாங்க. ஏன்னா, இப்ப ஏஜ்டு பெர்சன்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு 45, 55, 65 இந்த மாரி ஏஜ்ல இருக்கவங்கலாம், டைரக்ட்டா ஷாப்பிங் போயி வாங்குறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு முட்டி பிரச்சனை இந்த மாரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கேப்லயோ, இல்ல ஆட்டோலலாம் போயிட்டு வந்தோம்னா, அதுக்கு வேற தனியா ஸ்பெண்ட் பண்ணணும். இதுவே அவங்க ஆன்லைன்ல இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கும்போது, உங்களோட சாரீஸுமே வந்து பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா அவங்க வந்து வாங்குறதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ, இப்போ சோசியல் மீடியால நெறைய பிசினஸ் ஆறதே அந்த ஏஜ் கேட்டகரில தான். சாரீஸ பொறுத்தவரைக்கும். ஆனா, ஒரு சில பேர் என்ன பண்றீங்கன்னா, கீழ கமெண்ட்ல என்ன சொல்றீங்க? "நீங்க ஏன் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க? டைரக்ட்டா போய் கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றீங்க. குட்டி குட்டியா வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்ஸ்டா, Facebook, YouTube இதுல தான் வந்து இருக்காங்க. ஸோ, அவங்களலாம் சப்போர்ட் பண்றதுலாம் தப்பு கிடையாது. நம்ம யார்கிட்ட வேணாலுமே வாங்கலாம். அது சின்ன வெண்டாரா, பெரிய வெண்டாரான்னு இல்ல. நமக்கு அந்த சாரி புடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா நம்ம அத வாங்கிடுவோம். பட் நம்ம வாங்குற வெண்டார் வந்து நமக்கு கஸ்டமர் கேர் வந்து கரெக்ட்டா ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, அது எதுவுமே பிரச்சனை இல்ல. இந்த பேமெண்ட்ட வாங்கிட்டு பிளாக் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா அவங்க ஃப்யூச்சர்ல வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால எவ்வளோ பேர தான் வந்து பிளாக் பண்ண முடியும்? இப்பவே வந்து இவ்வளோ பேர் கும்பிட ஆரம்பிச்சுட்டீங்க. இன்னும் எவ்வளோ பேர் வரப்போறாங்கன்னு வேற தெரியல. இது மாரி பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க எவ்வளோ தான் எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போறாங்கன்னு சொல்லிட்டு. நான் யார பத்தி பேசுறேன்னு சொல்லி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்ப நம்ம வந்து போத்தீஸ பத்தி பார்க்கலாம். போத்தீஸ்லலாம் உங்களுக்கு நெறைய நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. சில்வர் ஜரி, காப்பர் ஜரி, கோல்டன் ஜரி இந்த மாரி சாரீஸுமே ஒரு செக்ஷன்ல வச்சிருக்காங்க. இன்னொரு செக்ஷன்ல லெனின் காட்டன் இந்த மாரி மெட்டீரியல்லாம் இப்ப இன்ஸ்டாலலாம் ஃபேமஸா இருக்குல்ல. அதெல்லாம் ஒரு தனி செக்ஷன்ல வச்சிருக்காங்க. காட்டன் சொல்லிட்டு. அப்புறம் இந்த மாரி சுங்குடி காட்டன், செட்டிநாடு காட்டன் இது எல்லாமே அவைலபிள் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு செக்ஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாரி பார்ட்டி வியர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சம்கி ஒர்க்ஸ் வச்ச மாரியான சாரீஸ் எல்லாமே. நான் ரொம்ப கம்மின்னும் சொல்ல மாட்டேன். ரொம்ப அதிகம்ன்னும் சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்டாண்டர்டான பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில சாரீஸ் வந்து சோசியல் மீடியால 650ல வந்து போட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து அத வந்து 400, 500 இந்த மாரி ரேஞ்சஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. அதே மாரி சாரீஸ் இப்போ போத்தீஸ்லயுமே நான் வந்து பார்த்தேன் இப்போ ரேண்டமா. பட் இவங்க வந்து இன்னுமே 650ல தான் வச்சிருக்காங்க. மேபி போக போக வந்து கம்மி பண்ண சான்சஸ் இருக்கு. இந்த ஆடி ஆஃபர்லாம் போடும்போது அவங்களுமே வந்து கம்மி பண்ணி போடுவாங்க.
ஆஃபர்ன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்து வருது. அப்போலாம் வந்து ஒரு ஆஃபர் போட்டாங்கன்னா, அது ஆடி ஆஃபர் மட்டும் தான் இருக்கும். ஆடி டைம்ல மட்டும் தான் வந்து இந்த மாரி சாரீஸ் 20% 50% இல்ல பை ஒன் கெட் ஒன் இந்த மாரி ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. பட் இப்போ எல்லா சீசன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, வாக்கின் வந்து கஸ்டமர்ஸ் இழுக்கணும்னு சொல்லிட்டு. நெறைய ஆஃபர்ஸ் போட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து கிளையண்ட்ஸ்லாம் வருவாங்கல்ல. தேடி வருவாங்க. போத்தீஸ்க்குன்னே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. கண்டிப்பா அவங்க எல்லாமே வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ, இது மாரி நம்ம ரெகுலரா ஆஃபர்ஸ் குடுத்துட்டு இருந்தோம்னா, கிளையண்ட்ஸ் வந்து வேற எங்கேயும் போமாட்டாங்க. நம்மகிட்டயே வந்து ரிப்பீட்டடா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாரியான ரீசன்ஸ் தான். இந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றது. ஏன்னா, இப்ப பொங்கல் தான். ஆனா, பொங்கலுக்குமே வந்து நெறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு போத்தீஸ் வீடியோல பார்த்துட்டு இருக்க எல்லா சாரீஸுமே ஒரு 1000, 1200 ரேஞ்சஸ்க்குள்ள இருக்க மாரி தான். அந்த பார்ட்டி வியர் சாரி மட்டும் தான் 1700 மத்தது எல்லாமே நான் வந்து லோ பட்ஜெட் சாரீஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, என்னோட கமெண்ட்ஸ்லயுமே நெறைய பேர் வந்து கம்மி ரேட்ல வந்து காட்டுங்கக்கா, அப்படிலாம் வந்து சொல்றாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு. இந்த மாரி பிரைஸ் ரேஞ்சஸ்லயே. ஏன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வைர ஊசி பேட்டர்ன் மாரி இருந்துச்சு நேர்ல பார்க்கும்போது. ஆனா, இது எல்லாமே 600, 700 இந்த மாரி ரேஞ்சஸ்லயுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டுமே நான் இந்த மாரி சாரீஸ் எல்லாமே பார்த்து, பார்த்து வந்து வீடியோல காட்டிட்டுருக்கேன். குறிப்பா பெரிய, பெரிய பார்டர் வச்ச சாரீஸு, டபுள் ஷைனிங் சாரீஸ்லாம் நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது வீடியோல வந்து உங்களுக்கு லைட்டிங்ஸ்னால சரியா தெரியல. இந்த மாரி சாரீலாம் டச் பண்ணவும் அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம வியர் பண்ணோம்னா, அவ்ளோ ரிச் லுக்கா வந்து இருக்கும். எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க டிஸ்கவுண்டட் சாரின்னு போர்டு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் என்னால வீடியோ எடுக்க முடியல. நீங்க நேர்ல போத்தீஸ்க்கு போனீங்கன்னா, அந்த செக்ஷனையுமே ஒரு தடவ விசிட் பண்ணி பாருங்க. என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் லாஸ்ட் டைம் ஒரு சாரி எடுத்திருந்தேன். அதே சாரி வந்து நான் இப்போ போத்தீஸ்லயுமே வந்து பார்த்தேன். ஆனா ரூ. 100 ரூ. 200 கம்மியாவே இருக்கு. நான் வந்து டெம்பிள் நீடில் அண்ட் த்ரெட்ல வந்து பார்த்திருந்தேன். நான் வாங்கும்போது அது வந்து அப்பதான் யூனிக்கா வந்துருந்துச்சு அந்த கலெக்ஷன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாசம் ஆனதுனால, இப்போ பிரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. அவங்க பேஜ்லயுமே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு சாரி வந்து லான்ச் பண்ணாங்கன்னா, அதோட பிரைஸ் வந்து கண்டிப்பா ஹெவியா தான் இருக்கும். ஒரு 6 மந்த், 8 மந்த்ஸ்லாம் போச்சுன்னா, அப்படியே படிப்படியா வந்து கம்மியாகும். இன்னும் 1 இயர்க்கு மேலலாம் போச்சுன்னா, ஆஃபர்லாம் ப்ரொவைட் பண்ணி அடிச்சு தள்ளி அந்த கலெக்ஷன்ஸ் முதல்ல முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தானே அவங்களால நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வாங்க முடியும். ஸோ, நீங்க சோஷியல் மீடியால YouTube, Instaலாம் பார்க்கும்போது, புதுசா ஏதாச்சும் சாரி லான்ச் பண்ணாங்க, பயங்கரமா உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதுன்னா, உங்களால ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ்க்கு மேல வெயிட் பண்ண முடியும்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க. அதோட பிரைஸ் ட்ராப் ஆகும்போது நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அதே சாரி தான், அதே மெட்டீரியல் தான். எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. பட் நமக்கு அந்த ஃப்ளோ வந்து கம்மியாகும்போது, அவங்க வேற நெறைய ஸ்டாக்ஸ் இறக்கி வச்சு கண்டிப்பா அந்த சாரி வந்து ரேட் கம்மியாகும். இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த சாரி வந்து 650. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா நல்லுள்ளங்களுக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா, ஹேப்பியா வந்து இந்த பொங்கல ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்க ரிவ்யூ அக்கா. பாய். டேக் கேர். பொங்கலோ பொங்கல்.